ஹாய் சார், எப்படி இதெல்லாம் அந்த போத்தலெல்லாம் வச்சு பார்க்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நான் சொன்ன ஏழை குடும்பம் வந்து இந்த வீட்டில் தான் இருக்காங்க பாருங்கள். அதாவது தலைநகரத்துலேயும் ஏழை குடும்பங்கள் வாழ்கிறாங்க, ஏழை மக்கள் வாழ்கிறாங்க தான் சொல்லலாம். இப்போ செங்கல் இருக்குது பாருங்க, அவங்களோட சின்ன ஒரு கேட் ஒன்று இருக்குது. இதுக்கால போனால் தான் அவங்களோட குட்டி குட்டி வீடுங்க உள்ளு. இஸ்லாமாபாத் நிற்குது, இஸ்லாமாபாத் மாடல் ஸ்கூல்னு சொல்லி பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இந்த இடங்களில். Good, Sri Lanka, good. My favorite country. Favorite country? Yeah, okay, okay. Yes, I'm from Afghanistan. Afghanistan? Yes, yes. Seriously? Seriously. Wow. ஐயால் எப்படி டிசைன் போடுற மாதிரி போடுறது. வணக்கம் உறவுகளே, புதிய ஒரு காணொலியை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் பாகிஸ்தானோட தலைநகரமான இஸ்லாமாபாத்தில் தாங்க இருக்கிறேன். இந்த இஸ்லாமாபாத் வந்து பாகிஸ்தானோட தலைநகரமாக திட்டமிடப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைநகரம் தாங்க. அதாவது உலகிலே 2வது அழகான தலைநகரமாக கூட இந்த இஸ்லாமாபாத்தில் காணப்படுது. அப்படி என்னத்தான் இந்த இஸ்லாமாபாத்தில் இருக்குன்னு சொல்லி விவரமாக பார்ப்போம். அதே போல் எனக்கு தெரிந்த விடயங்கள், அதாவது இஸ்லாமாபாத்தை பற்றி எனக்கு தெரிந்த விடயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்படின்னா வாங்க காணொலி போல் நான் நடந்துக்கிட்டே உங்களுக்கு ஒவ்வொரு விடயங்களாக சொல்கிறேன். இந்த இடங்களே நான் காட்டுறேன் இப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படின்னா இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்படின்னா வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகே உறவுகளே, நான் வந்து சொல்லியிருந்தேன் பாகிஸ்தான் தலைநகரமாக திட்டமிடப்பட்டு இந்த இஸ்லாமாபாத் வந்து தெரிவு செய்யப்பட்டு இருந்துச்சின்னு சொல்லி. அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1வது தலைநகரமாக கராச்சி இருந்துச்சு, 2வதாக தான் இந்த இஸ்லாமாபாத் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது எப்படின்னு சொன்னால் இந்த இஸ்லாமாபாத்தை வந்து செக்டராக பிரிச்சுக்கிறாங்க. அப்படின்னா பகுதியெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. FGH அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அதுலேயும் F1, F2, F3 இதெல்லாம் நிறைய பிரிச்சுருக்காங்க. அது எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு செக்டரில் ஒவ்வொரு இடங்கள், அதாவது ஒரு செக்டரில் வந்து வீடுகள், ஒரு செக்டரில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில், ஒரு செக்டரில் வந்து பேங்க், ஒரு செக்டரில் வந்து பார்க், ஒரு செக்டரில் வந்து என்ன சொல்கிறது ரெசிடென்சிஸ், ஒரு செக்டரில் வந்து இந்த பார்ட்டி செய்கிறதுக்கான இதுகள், இன்னொரு செக்டரில் வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பகுதிகளாக நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் பிரிச்சுக்கிறாங்க. அதே போல் இந்த இடங்கள் வந்து எப்படின்னு சொன்னால் இஸ்லாமாபாத் சிட்டி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நான் வந்து லாகூர் டவுனில் வந்து உங்களுக்கு வீடியோ காட்டியிருந்தேன். அதில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல சன நெருக்கமாக, நிறைய வாகனங்கள் இறைச்சலாக, பொதுமக்கள் எல்லாம் நிறையவே வந்து போகக்கூடிய இடமா இருந்துச்சு. ஆனால் இந்த இஸ்லாமாபாத் சிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்பவே பச்சை பசேல்னு அங்கே இங்கே மரங்களும் பூக்கண்டுகளும் நேர்த்தியும் நேர்மையாகவும் ரொம்ப அழகாகவே இயற்கையாகவே காணப்படுதுங்க. அதாவது கிரீன் இஸ்லாமாபாத்னு கூட சொல்லலாம். ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடங்கள். கராச்சியில் நாங்கள் பயன்படுத்திய போலவே இங்கேயும் வந்து எங்களுக்கு இன்ட்ரைவ் அதே போல் கரீம் போன்ற ஆப்புகளை பயன்படுத்தி எங்களுக்கு பயணங்களை மேற்கொள்ளலாம்ங்க. அதே போல் என்ன சொல்கிறது, இங்கே வந்து த்ரீ வீல் எல்லாம் இல்லை. அதாவது இந்த இஸ்லாமாபாத் சிட்டிகளுக்கு வந்து என்ன சொல்கிறது 3 வீல் அது எதுவுமே இல்லை. ஆனால் பைக் இருக்குது, கார் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு சாய்ஸ் பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடங்களில் வந்து ட்ரைசோர்ஸ்லாம் காண்றதில்ல. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செக்டர்கள் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இந்த சைடில் வந்து நிறைய பில்டிங்கள், அந்த சைட்லலாம் நிறைய பில்டிங் இருக்குது, எல்லாமே அப்பார்ட்மெண்ட் தான். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்களும் மீக்கிறோம். நான் இந்த ஜங்ஷனுக்கு வந்து உங்களுக்கு காட்ட வந்து அந்த சைடில் ஒரு டிராக்டர் ஒன்று போகுது, மண்ணெல்லாம் எடுத்துக்கொண்டு கையெல்லாம் காட்டுறாங்க. இங்குள்ள மக்கள் எப்படின்னு சொன்னாங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லி. நிறைய நாடுகளில் வந்து நிறைய மக்கள் வந்து இதெல்லாம் தீவிரவாத நாடுகள் அப்படின்னா வேறு மாதிரி நினச்சி கொண்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பாகிஸ்தான் மக்கள் வந்து வேறு லெவல், வேறு ரகம்னு தான் சொல்லலாம். நாங்கள் வந்ததுலேருந்து நிறையவே கவனித்தாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணினாங்க, நல்லா பேசினாங்க, அப்படி நிறைய இருக்குது. இந்த சந்தையை பாருங்கள், ஜங்ஷனில் வந்து ஹிலால் ரோடுன்னு சொல்லிக்குது. அதே போல் செக்டர் F11 மர்கஸ் அப்படின்னா மர்கஸ் பசார். நான் உங்களுக்கு நேற்று காணொலியில் காட்டியிருப்பேன். இந்த மர்கஸ் பசார் தான் இன்றைக்கி இது பாருங்கள் F11 சொல்லி. அதே போல் ஒரு வேலை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதாவது க்ரீன் சிட்டி இஸ்லாமாபாத் எங்கேயும் பார்க்க போல் பச்சை பசேல்னு நல்ல அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த ரோட்டில் வந்து பாருங்கள் மரங்கள் அப்படி ஃபுல்லாகவே நேராக நாட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ஒரு ஜங்ஷன் உண்டு. அதே போல் லாகூரை விட இந்த இடங்களில் வந்து என்ன சொல்கிறது இந்த வீதி சமிந்தைகள், ட்ராஃபிக் ரூல்ஸ் அதெல்லாம் பின்பற்றுறாங்க. அப்படின்னா ரெட் கலர் லைட் பார்த்தாக்கல நின்று அப்படியே தான் போகிறாங்க. இந்த சைடில் ஒரு போர்டு இருக்குங்க, இந்த போர்டை பாருங்கள், மேலே இருந்து செக்டர்ஸ்ன்னு சொல்லி F5லேருந்து F10 வரங்காட்டியும் இருக்குது. அதே போல் ஃபைசல் மார்க்ஸ், தமன் ஏகோன், F9 பார்க், கோல்ட்ரா ஷெரீஃப், பாகிஸ்தான் ரயில்வே மியூசியம் சொல்லி ஒரு நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த செக்டர்கள் போடப்பட்டிருக்குது. இப்போ இன்னைக்கு நான் ஈக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மர்கலா மலைத்தொடர்கள் இருக்குங்க.
இந்த சைடில் இப்படி விளங்குது. மர்கலா மலைத்தொடரில் அடிவாரத்தில் தான் இருக்கும். அதே போல் இன்றைக்கி 3 பேர் இருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இது ரப்பான் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ரப்பானெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு வந்து அதாவது என்ன ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குன்னு சொன்னால் இந்த ரோட்டோரத்தில் நிப்பாட்டி அவங்களுக்கு ஊட்டி அதை ஃபன் பண்ணுறது, என்ன சொல்கிறது, ரபான் தட்டி பார்க்குறது. நான் இப்போ இந்த ரோட்டில் போய்ட்டு காட்டுறவங்களுக்கு எப்படி அந்த க்ரீன் சிட்டி இருக்குதுன்னு சொல்லி இப்போ பாருங்கள். இந்த இடங்களில் இப்படி மரங்கள் வந்து ரோட்டோரத்தில் நெடுக நாட்டி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாகவும் பச்சை பசங்க இருக்குது. அந்த இந்த இடங்களில் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு மாதிரிங்க. இந்த மரத்தில் பூக்கள் இல்லை, ஆனால் அந்த மரத்தில் பர்பிள் கலர் நாவ கலர் பூக்கள் இருக்குது. இந்த காடலில் மஞ்சள் கலர் பூக்கள் இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பராமரிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த இடங்கள் துப்புரவாக க்ளீனாக, எந்த இடங்கள்லையும் குப்பை கூலங்கள் இல்லை. பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. அதே போல் மக்கள் வந்து இந்த மரத்தோரங்கள் எல்லாம் உட்காந்து சில் பண்ணுறாங்க. அதாவது அந்த சைடில் அப்படியே ஃபுல்லாக ட்ரக் தான். அதில் நான் நினைக்கிறேன் என்ன சொல்கிறது, ஹயருக்கு போகிற டிராக்டர் வண்டிகள், லொரி வகைகள் தான் அந்த சைடில் காணப்படுதுங்க. அதே போல் இந்த சைடில் வந்து பாருங்கள் ஒரு கிரவுண்டு இருக்குங்க. அப்படியே போய்ட்டு உட்காருவோம். பாருங்கள் இந்த சைடில் ஒரு கிரவுண்டு இருக்குது. அதே போல் பாகிஸ்தான் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட கேட்ட வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமை தாங்க. பழைய பிளேயர்ஸ், அதாவது சனத் ஜயசூர், அரவிந்த் சில்வா, ரோஷன் மகாநாம, ரஷித் மல்லிங்கா அவங்கள போல் நிறைய பிளேயர்ஸை தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஸ்ரீலங்காவோட நல்ல ஒரு நட்புறவில் அவங்க ஈந்திக்கிறாங்க. அதே போல் பழைய பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஓகே, நான் வந்து இப்போ நடந்து போயிட்டு ஒரு கிரவுண்ட் ஒன்று, அதாவது எங்கள் டிபார்ட்மெண்ட் அங்கே தான் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னுக்கு இப்படி கிரவுண்ட் ஒண்டிக்குதுங்க. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு மாதிரி எதுவும் இல்லை. இப்போ தான் ரொம்ப வெயிலாக. அதே இப்போ பாகிஸ்தான் வந்து சரியாக இப்போ 10 அரங்க இலங்கை நேரப்படி 11 மணி. இந்த இடங்களில் யாரும் இல்லை. ஆனால் ஈவினிங் டைமுக்கு வந்து நிறைய பேர் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, விளையாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பாகிஸ்தான் மக்கள், அதாவது இந்த இஸ்லாமாபாத்தில் சந்தித்த மக்கள் அனைவருமே நல்லா இருக்கிறாங்க. அதே போல் லாகூர்லேயும் தான். ஆனால் இந்த இஸ்லாமாபாத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து இறங்கினத்துலேருந்து டெக்ஸியில் வந்தோம். டெக்ஸிலவர்கள் கூட எங்கேருந்து வந்திருக்கிறாங்கன்னு கேட்பாங்க. இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஸ்ரீலங்கான்னு சொல்லக்குள்ளே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நல்ல அழகாக பேசுவாங்க, சிரிப்பாங்க. நிறைய பேர் வந்து நான் சொல்லலை, நிறைய பேர் வந்து சல்லி எடுக்க மாட்டாங்க. டெக்ஸிலியாக இருக்கட்டும், சாப்பிட போகிற கடையிலையாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்சிஃப் ப்ரோட கையில் வந்து ஒரு ஃப்ராக்சர்ஸ் ஒன்று இருந்து அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி 4 தையல் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து நாங்கள் 2 நாளைக்கு ஒருக்கா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் லாகூரில் இருக்கோம், அதே மாதிரி நடந்துச்சு. இங்கே இஸ்லாமாபாத்துக்கு வந்தப்பறம் நல்லா பேசிவிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறது, சாதாரணமாக ஒரு சிஃபான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது இந்த இஸ்லாமாபாத்தில். அங்கே போயிருந்தோம். ஒரு 24,000 24,000 மாதிரி கேட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்துட்டோம் வெளியில். ஏன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ் எல்லாம் நாங்கள் போட்டிருக்கல. ஆனால் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு எல்லாம் செஞ்சு நல்லா பேசி எல்லாம் செஞ்சு நாங்கள் நினச்சோம் ஒரு 6,000 5,000 வரும். ஆனால் அவங்க வந்து சர்ப்ரைஸாக சல்லியே வேணாம்ட்டாங்கல்ல. அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டு இந்த இங்குள்ள மக்கள் அவ்வளோ அன்பா பண்பா நல்ல இறக்கமாக நன்காக பழகுறாங்க. ஆனால் வெளியில் நினைக்கிற மாதிரி இல்லை. வந்து பாருங்கள், ஒரு நல்ல இன மக்கள் தான், நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, சின்ன பிள்ளைங்களும் கூட. இந்த மரங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. நல்ல அழகாக அந்த பர்பிள் கலரில் ரொம்பவே இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடங்கள். அதே போல் மறுபடியும் இந்த ஜங்ஷன் கிட்ட வந்துட்டு இந்த ஜங்ஷனில் பாருங்கள், செக்டர் E7 to E11, E7 தொடக்கம் E11 வரங்காட்டியும் இருக்குது. அதே போல் செக்டர் F8லேருந்து F10 வரங்காட்டியும் இருக்குது. அதாவது இப்படி தான் எல்லா இடங்களும் செக்டராக E7 E1 இருந்து அப்படியே நம்பர் மாதிரியே போய்த்து கொண்டு இருக்குது. இந்த இடத்த பாருங்கள், இந்த ஜங்ஷனை பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதாவது நிறைய மக்கள் வந்து போக்குவரத்துக்கு வந்து இதை மாதிரி என்ன சொல்கிறது, டொல்பின் வேன் எல்லாம் இருக்குங்க. அந்த டொல்பின் வேன் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஓகேங்க, எங்கள் டிபார்ட்மெண்ட் இங்கேயே தான் இருக்குது. நான் இங்கேயே போய்ட்டு காட்டுறேன். இது ஒரு ஜங்ஷன் உண்டு, 4 சந்தி ஜங்ஷன் உண்டு. இங்கெல்லாம் ரோடெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குங்க. அதே போல் பாருங்கள், இவங்க எப்படி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். பைக்கில் இங்கே பாருங்கள், இப்படி தான் போவாங்க டிஃப்ரெண்ட்டாக. நிறைய பைக் இந்த இடங்கள்ல இருக்குது. அதே போல் இதுதான் ஜங்ஷன். விளங்குற ஃபுல்லாகவே மர்கலா மலைத்தொடருங்க தான். அந்த மலைத்தொடரில் அடிவாரத்தில் தான் நாங்கள் ஈக்கிறோம் இந்த இடங்களில் பாருங்கள். ஓகே, இந்த இடங்களில் வந்து இப்படி தாங்க செலூன் இருக்கும். அதாவது சிகை அலங்காரங்கள் செய்கிற இடங்கள் வந்து இப்படி தான் இருக்குங்க. அதாவது ஒரு பில்டிங் அப்படியெல்லாம் இல்லை, இப்படி மரத்துக்கு அடியில் இன்னெல்லாம் போட்டு இப்படி தான் சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், முடி வெட்டுறதா இருக்கட்டும், இப்படி தான் இருக்குது பாருங்கள். இப்படி அவங்களோட சிஸ்டம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கூடாரம், அந்த கூடாரத்தில் இப்படியே தான் முடி வெட்டுற இடமா இது காணப்படுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் தான் முடி வெட்டுவாங்க. கண்ணாடி இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு வேண்டியதை இன்னைக்கு செஞ்சு கொள்ளலாம். ஆனால் எங்கட இடங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன சொல்ல, ஒரு பில்டிங்கு கீழே பில்டிங் உள்ளுக்கு தான் முடி வெட்டுறதா இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த மரத்துக்கு அடியில் வச்சு ஈஸியான முறையில் செய்கிறாங்க.
அதேபோல் இங்கே இருக்கிற இந்த டிராக்டர் வகைகளில் பாருங்கள், இதெல்லாம் நிறைய போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுது. அதாவது விறகு, மணல் போன்ற இடங்கள் இந்த இடங்களில் ரொம்பவே ஃபேமஸ். அதே போல் மிக முக்கியமாக கரும்புங்க, கரும்பு இந்த இடங்களில் ரொம்பவே ஃபேமஸ். கரும்புலாம் இதில் தான் ஏற்றிட்டு வருவாங்க. அதே போல் அங்கே தான் இருக்குது எங்கள் டிபார்ட்மெண்ட் கிட்ட போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் நினச்சிருப்போம் பாகிஸ்தான் சொல்ல ரொம்ப பணக்கார நாடு அப்படி இப்படின்றலாம். ஆனால் பணக்கார நாட்டிலையும் தலைநகரத்தில் கூட ஏழைகள் இருக்க தான் செய்கிறாங்கங்க. ஓகே, இந்த இஸ்லாமாபாத் வந்து 2வது அழகிய தலைநகரமாக இருந்தாலும் அதுக்கு பின்னுக்கு நிறைய கதைகள் எல்லாம் இருக்குங்க. அதாவது நிறைய ஏழைகள் வந்து இந்த இடங்கள் ஈக்கிறாங்க. நான் காட்டுறேன் எப்படி அப்படின்னு சொல்லி. நான் ஈக்கிற இடத்துல இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. ஹாய் பாருங்க, ஒரு குட்டி கேர்ள் வந்து போகிறாங்க. இவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு விலங்கு இருக்கும் எவ்வளோ ஏழைன்னு சொல்லி. அவங்களோட வீட்டை நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே போல் இந்த சைடில் பாருங்கள், பெரிய பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க. இதெல்லாம் என்னான்னு சொன்னால் அப்பார்ட்மெண்ட் தாங்க. ஆனால் இது வந்து கைவிடப்பட்டு இது இந்த பில்டிங்ஸ் எல்லாம். ஏன்னு நான் சொல்கிறேன், பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங். அதே போல் இந்த இடங்கள்ல நிறைய பில்டிங் இருக்குது. இன்னைக்கெல்லாம் இருக்குது. இது எல்லாமே அப்பார்ட்மெண்ட் தாங்க. இது எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷொக்காகிருவீங்க. நான் காட்டுறேன் எப்படின்னு சொல்லி. இனிமேல் நான் வந்த உடனே எனக்கே ரொம்பவே ஷொக்காகிருந்துச்சிங்க இன்றைக்கி. ஏதா இப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் எங்கள்ட இலங்கையிலும் அது மாதிரி இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. நான் காட்டுறேன் எப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பில்டிங் வந்து அப்படியே கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு ரோட்டில் இருந்து பார்க்க 1 2 3 4 தட்டு தானே விளங்குது. அது நான் உள்ளுக்கு கொஞ்சம் இறங்கி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் சொல்லியிருந்தேன் தானே ஏழைகள் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி. அவங்களே நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு காட்டுற தருணம் வந்துருச்சு, காட்டுறேன். யாரும் பார்த்துடாதீங்க, யாரும் இதை பார்த்து வந்து பயந்துடாதீங்கன்னு தான் சொல்லலாம். பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல கீழே அப்படியே அகழ்ந்துருக்காங்க. பெரிய ஒரு பாரி ஒரு இடம் உண்டு. அது அகழ்ந்து தான் இவ்வளோ பெரிய பில்டிங் ஒன்று கட்டுறாங்க பாருங்கள் எப்படின்னு சொல்லி. இது நான் நினைக்கிறேன் சுவராக அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குமே. அந்த சைடு எல்லாமே ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட், இந்த சைடெல்லாம் ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் தான் பாருங்கள். அதில் கைவிடப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட். அதாவது நிறைய கட்டுமான பணிகளில் நடந்து இது வந்து கைவிடப்பட்டிருக்கு பாருங்கள். நிறைய கம்பிகள் அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படியே விட்டுட்டாங்க. இது பிற கட்ட மாட்டாங்க தான் நினைக்கிறேன். அது ஏன்டா இதை பார்த்தாலே விளங்குது பல நாள் அப்படியே கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்குதுன்னு சொல்லி. பாருங்கள் கீழே வந்து பிரம்மாண்டமாக தோண்டி கட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஓரங்களெல்லாம் விலங்குதான் இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் கீழே வந்து நான் நினைக்கிறேன் 3 மாடி கீழே இருக்குங்க. பாருங்கள் இன்றைக்கே விளங்குது. கீழே 3 மாடி இருக்குது, மேலே நிலத்துக்கு மேலே வந்து 4 மாடி. அப்போ இன்றைக்கே 7 மாடி கட்டப்பட்டிக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி விளங்குதோ தெரியலை, ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் நான் சொன்ன ஏழை குடும்பம் வந்து இந்த வீட்டில் தான் இருக்காங்க பாருங்கள். அதாவது தலைநகரத்துலேயும் ஏழை குடும்பங்கள் வாழ்கிறாங்க, ஏழை மக்கள் வாழ்கிறாங்க தான் சொல்லலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகேங்க, அந்த கட்டுமானம் எப்படி கட்டப்படுதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடங்கள் ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸாக தான் மாறுது. அதாவது கட்டிட இதாக தான் மாறி இருக்குது. ஆனால் இந்த இடங்களில் ஏழைகளும் இருக்காங்க, அதை மறந்துடாதீங்க. பாருங்கள் இன்னைக்கெல்லாம் உடுப்பு காய போட்டிக்கிறாங்க. அதே போல் செங்கல் இருக்குது பாருங்கள். அவங்களோட சின்ன ஒரு கேட் ஒன்று இருக்குது. இதுல கால போனால் தான் அவங்களோட குட்டி குட்டி வீடுங்க உள்ளுக்கு. ஆனால் உள்ளுக்கு போக பயமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு கைடோட வந்து போனோம்னா நல்லா இருக்கும். ஆனால் நான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் உள்ளுக்கு போகிறதுக்கு. அதே போல் அதே மாதிரி தான் இந்த தொங்கல்லையும் நிறைய வீடுகள் இருக்குது. எல்லாமே ஏழை எளியவர்களோட வீடு தாங்க. அதாவது தலைநகரத்துலேயும் நிறைய ஏழை மக்கள் வாழ்கிறாங்க. இது தான் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுங்க. அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய அப்பார்ட்மெண்ட் அந்த சைடில் நிறைய பேர் இருக்குது. நான் அதே உங்களுக்கு காட்டுறேன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இந்த இடங்களில் பாருங்கள் எவ்வளோ கட்டிடங்கள் இருக்குதுன்னு சொல்லி. எல்லாமே ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் 2 சைட்லேயும். இந்த சைடில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போய்த்து கொண்டு இருக்குதுன்னா பாருங்கள் பெரிய பெரிய வானை தொடும் அளவுக்கு நிறைய கட்டிடங்கள் இந்த இடத்துல இருக்குது. அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க எல்லாமே. எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். எங்களோட இலங்கையில் இப்படி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் இவங்களோட தலைநகரத்தில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. அதாவது இந்த இஸ்லாமாபாத்தில் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் நிறைய மக்கள். நான் நினைக்கிறேன் இந்த இடங்களில் சேரிகளாக இருந்திருக்கு, அதெல்லாம் குடைந்து தான் அப்பார்ட்மெண்ட் கட்டிருக்காங்க. ஏன்னா இந்த சைட்லேயும் அப்படி கட்டுறாங்க பாருங்கள். ஏற்கனவே நான் காட்டின மாதிரி ஃபுல்லாகவே நிறைய இடங்களில் வந்து கட்டிடங்கள் தான் விளங்குதுங்க. அதாவது நிறைய வீடுகள் இல்லை, எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி தான் விளங்குது. ஃபுல்லாகவே அந்த சைட் ஃபுல்லாகவே பில்டிங்ஸ் தான். ஓகே ரோவில் இந்த இடத்த பாருங்கள். சுற்றி வர நிறைய பில்டிங் எல்லாம் மிக்குது. நிறைய பில்டிங் மிக்கி அந்த இடங்களில் சின்ன சின்ன வீடுகளும் மிக்குது. அந்த மேல் பகுதியில் வந்து மர்கலான்னு சொல்லக்கூடிய அந்த மலை தொடர்கள் தான் இமயம் மலையிட ஒரு தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம் இந்த இடங்களில். அதே போல் இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் வந்து இருக்குது பாருங்கள். இப்போ இஸ்லாமாபாத்னு சொல்லி தான்
பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஆகி பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட், அதாவது பிரைம் மினிஸ்டர் எஜுகேஷன் ரிஃபார்ம் ப்ரோக்ராம் இஸ்லாமாபாத் நிற்குது. இஸ்லாமாபாத் மாடல் ஸ்கூல்னு சொல்லி பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இந்த இடங்களில். நிறைய பைக்கில் எல்லாம் பேரண்ட்ஸ் மாதிரிலாம் வந்து இருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம் இந்த இடங்களில். அதேபோல் இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு மாதிரி ஒரு சீசோ, அதே போல் ஜம்பிங் இதெல்லாம் இன்றைக்கி இருக்குதுன்னு தான் சொல்லலாம். அப்புறம் இந்த இடம் சும்மா வெற்ற வெளியாகவே விட்டிக்கிறாங்க. அந்த சைடில் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இந்த இடத்துல ஒரு பழக்கடை ஒன்று இருக்குதுங்க பாருங்கள். பூசணி, எப்பல், வாழைப்பழங்கள், அதே போல் மரக்கறி வாயெல்லாம் இருக்குங்க பாருங்கள். நிறைய மரக்கறி வாயில் இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். வாட்ஸ் யுவர் நேம் ப்ரோ? நேம் நாம் நேம் ஓகே. ஐ எம் அர்ஷாத் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. யா, இந்த இடங்களில் நிறைய பழங்கள் இருக்குது. அதாவது எப்பல் வகைகள் பாருங்கள். எப்பல்லையே நிறைய எப்பல் எல்லாம் இருக்குது பாருங்கள். எப்பல், க்ரீன் எப்பல் எல்லாம் இருக்குது பாருங்கள். வாழைப்பழங்கள், புட்டு வட்டக்கா, kiwi. How much kiwi? Price? 1 kg? This? Yeah? There's 1 kg Zania. 800. Okay. 800. Apple? Pakistan. Pakistan. Okay. Is higher rate. Higher rates. No. Price. In our country, 1 kg, 2000 rupees. Your country? Yeah. Sri Lanka. Yeah. Sri Lanka? Yeah. No. Really? How much about the apple? This Yeah. 350 1 kg. 1 kg 3. Good. Sri Lanka good. My favorite country. That's your country? Yeah, Okay. favorite country. Okay. Yes. I'm from Afghanistan. Afghanistan? Yes, yes. Seriously? Seriously. Wow. Afghanistan. Yes. Okay, இவர் வந்து Afghanistan. Say hello to YouTube channel. Okay. Love you Sri Lanka. Yeah. அதே போல் நிறைய மரக்கறி வாயெல்லாம் இருக்குங்க இந்த இடங்களில் பாருங்கள். அதாவது இப்படி போல கத்திரிக்காயெல்லாம் எவ்வளோ சைஸாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இதெல்லாம். How much this one? This one? Yeah? 1 kg? 1 kg 150. 150? Yes. ஓ, ஓகே. அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் இந்த இடங்களில். மரக்கறி எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட். கேரட் பாருங்க இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். ஆனால் கேரட்டோட கலரும் டிஃப்ரெண்ட்னு பாருங்கள். அதே போல் போஞ்சிக்காயை பாருங்கள். போஞ்சின்னு சொல்லணும் தானே, அதுவும் ரொம்ப குட்டிங்க. வேறு போஞ்சியும் இருக்குது, ஆனால் இந்த போஞ்சி வந்து ரொம்ப குட்டின்னு தான் சொல்லலாம் பாருங்கள். தக்காளி காய் இருக்குது. ஓ, நைஸ். உருளைக்கிழங்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே. Bring. No, thank you. Jazakallah. Okay. Coffee, chai, No. What's your name? Okay. My name is Nawab Khan. Nawab Khan. Okay. இவர் வந்து நவாப் கான், ஆப்கானிஸ்தான், ரைட்? Yes. ஆப்கானிஸ்தான்லேருந்து இருக்கிறார். மேலே பாருங்கள், ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஒன்று தான். ஓகே. ஜசாக்கல்லா ப்ரோ. Okay, love you. ஓகே. மேலும் பாருங்கள் எப்படின்னு சொல்லி அவங்களோட கடையை காட்டுறதுக்காக வந்தாலும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சாய் தாரீங்களா, டீ குடிக்கிறீங்களா, ட்ரிங்க் என்ன சரி குடிக்கிறாங்க தான் கேட்குறாங்க. பாருங்கள், இந்த சைட்லேயும் ஒரு ஷாப்பிங் ஒன்று, அதே போல் இந்த சைட்லேயும் மீக்குது. நிறைய என்ன சொல்கிறது, கெரேஜ் ஐட்டங்கள் இந்த இடங்கள் இருக்குது. வாகனங்கள் கெரேஜ், செலவு நீக்குது, நிறைய இருக்குது பாருங்கள். இந்த சைடில் பில்டிங்கும் இருக்குது, தண்ணி கேன்கள் இருக்குது, கோழி ஷாப் இருக்குது, நிறைய இருக்கா. இன்றைக்கி ஒரு ரொட்டி கடை ஒன்று இருக்குங்க. அந்த ரொட்டி கடையில் போய்ட்டு பார்ப்போம், ரொட்டி எடுக்கலுமான்னு சொல்லி. இந்த பாகிஸ்தானில் ஃபேமஸ் வந்து நான் ரொட்டி, அப்படி நிறைய ரொட்டி வகைகள் இருக்குது. ரொட்டி வகைகளில் பார்ப்போம் இருக்கான்னு சொல்லி இந்த கடையில். அஸ்ஸலாமு அலைக்கும். I need 2. Can I take a video? Okay. What's your name, bro? Dildad. I am Arshad from Sri Lanka. Sri Lanka. ஓகே. இன்னைக்கு வந்து மாவை வந்தெல்லாம் உருட்டி வச்சுருக்கான். அந்த இதுளுக்கு தான் போட்டு ஃபுல்லாகவே சுட்டு எடுப்பாங்க பாருங்கள். அப்படியே 2 கூறு இருக்குது. கூரில் வந்து அப்படியே எடுப்பாங்க. அப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே. இது வந்து கேஸில் தான் வருது பாருங்கள். கேஸில் உள்ளுக்கு வந்து நெருப்பு, அதை வந்து சைடில் இதில் போட்டு அதில் ஒட்டி அதை வந்து உள்ளுக்கு அப்படியே தள்ளுறாங்க பாருங்கள். அப்படியே உள்ளுக்கு போடுறாரு. அதே போல் அது வெந்த பிறகு எடுக்கிறது இப்படி தான்.
அதாவது இந்த கம்பி ரெண்டை வச்சு கம்பியால் எடுக்கிறாங்க பாருங்க. இல்லை என்ன லாபம்னு சொன்னால் அந்த பெரிய ரொட்டி ஒன்று வந்து 50 ரூபா தாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஃபுல்லாக நிறைய மாவெல்லாம் பிணைஞ்சு வச்சுருக்காங்க. அதை வந்து பாருங்கள் கையால் எப்படி டிசைன் போடுற மாதிரி போட்டுருக்கு. ஓகே அவங்க எப்படி ஈஸியாக செய்கிறாங்கன்னு சொல்லி ரொட்டி எல்லாம் வந்து சுற்றுறதா ஆகிக்கிட்டு. ஓகே ஓகே இந்த ரொட்டியெல்லாம் இப்படி எடுக்கிறான்னு சொல்லி பாருங்க. நேம் நான். ஓகே நான் ரொட்டி. திஸ் ஒன் அஃப்கானி. ஓகே இந்த ரொட்டிக்கு வந்து அஃப்கானின்னு பேர். அது வந்து நான் ரொட்டிங்க. பாருங்கள் நான் ரொட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே 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 இது வந்து பாகிஸ்தான் நான் ரொட்டி. இது வந்து ஆப்கானிஸ்தான் ரைட். அஃப்கான்னு சொல்லக்கூடிய அந்த பேர். இது மாதிரி ரொட்டி வாங்கி தான். இது வந்து 50 ரூபா. திஸ் இஸ் ஹவு மச்? 25. ஓகே ஓகே இது வந்து 25 ரூபா. இது வந்து 50 ரூபாங்க. இப்படி இருக்குன்னு சொன்னால் லாபம். இது வந்து ஒன்று வந்து ஒருத்தருக்கே போதும்னு சொல்லலாம். அந்தளவு தாராளமாக பெருசாக இருக்குங்க இந்த இடத்துல. அதையும் வெட்டுறாங்க பாருங்க. ஓகே கேன் ஐ கெட் கறி ஆல்சோ? கறி கிரேவி चने दो ना राणा साहब, एक प्लेट चने दो. ஓகே இந்த இடங்களில் நிறைய இருக்குது பாருங்கள். அதாவது நிறைய மாவில் பிணைந்து வச்சு நிறைய ரொட்டி சுடுறாங்க. ஆனால் லாபமாக இருக்குது. இந்த பெரிய ஒரு நான் வந்து 25 ரூபா தான். அதாவது இலங்கை ரூபாயில் எவ்வளோன்னு சொல்லி நான் சைடில் போடுறேன். அதே போல் இந்த அஃப்கான் சொல்லக்கூடிய இது வந்து 50 ரூபா. நல்லா பெருசாக இருக்குது. How much, bro? 300. 1, 2, 3. அந்த 2 ரொட்டிக்கும் கறி. This one, right? Okay. Bas gost banama sushi. Orada bir kirası. ஜஸாக்கல்லாஹ் ப்ரோ, தேங்க்யூ. இந்த இடங்களில் வந்து நிறைய கடை இருக்குங்க. அதாவது அங்கனைக்கும் இருக்குது, இங்கனைக்கும் இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது. இதில் வந்து நாங்கள் அந்த ரொட்டியும் கறியும் வாங்கிட்டு போய்ட்டு உள்ளுக்கு நான் அதாவது அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறேன். அப்பார்ட்மெண்ட் போய்ட்டு சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன். நான் இப்போ 2 நாளாக தான் ட்ரை பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு உண்மையிலுமே. அதே போல் இங்கே பாருங்கள் பெரிய ஒரு ட்ரக் ஒன்று இருக்குங்க. வாவ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் ஏரியாவில் பார்க்குறத விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. டிப்பர்னு சொல்லுவோம். ஓகேங்க, வானை தொற்ற அந்த அளவுக்கு ஈக்கிற அப்பார்ட்மெண்ட் இந்த ஈக்கிற இடங்களில் பாருங்கள் இவ்வளோ ஒரு சின்ன குட்டி கடை ஒன்றும் காணப்படுதுங்க. அதாவது பழங்கள் மரக்கறி வகையிலலாம் இருக்குது இந்த இடங்கள். அதே போல் கோழி கடை ஒன்றும் காணப்படுதுங்க. பாருங்கள் பாய்லர்ஸ் கோழியெல்லாம் அப்படியே கூட்டுக்கு நான் நினைக்கிறேன் உடனே லைவாக வந்து அறுத்தறுத்து கொடுப்பாங்க போல். இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கோழி வகை.
அதே போல் இன்னைக்கு பைக் கேரேஜ் ஒன்றும் இருக்குங்க, மெக்கானிக் ஷாப். அதாவது இன்னும் கிட்ட தான் இருக்கு எல்லாம். இந்த ஈக்கிற இந்த பில்டிங்கில் தான் நான் ஈக்கிறேன், அது கிட்டே தான் இருக்குது பாருங்கள். இந்த சைடெல்லாம் மாடுகள் எல்லாம் விற்கிதுங்க. அதாவது என்ன சொல்கிறது, சரியான டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு தலைநகரத்தில் இப்படி ஒரு பக்கம் விற்கிதான்னு சொல்லி கூட வியக்க வைக்க ஒரு இடமா இருக்குது. ஆனால் பாருங்கள் இந்த சைடில் ரோடு வலையும் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஆனால் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் ரோடை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ரோடும் சரியாக குண்டு குழியுமாக இருக்குது. ஓகே, நான் சொன்னேங்க இன்றைக்கி நிறைய ஏழைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி. பாருங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் இதுதான், டிபார்ட்மெண்ட் கீழே போகணும். பாருங்கள் இன்றைக்கி 3 பேர் இருக்கிறாங்க. ஹாய் பாருங்க எப்படி இதெல்லாம் அந்த போத்தலெல்லாம் வச்சு பார்க்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பாருங்க குட்டி பாபா உண்டு. ஹாய். அப்படி ஏழைகளும் இந்த இடங்கள் இருக்கிறாங்க. அதாவது இந்த இடங்களில் 2 பகுதின்னு சொன்னேன்னே, என்னத்தான் பணக்காரன் லக்ஸர் லைஃபாக இருந்தாலும் அதில் சைடில் ஏழைகளும் ஈக்கிறாங்க தான் சொல்லலாம். இந்த இடங்களில் என்னைய கூப்பிட்றாங்க பாருங்க.